visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்னைக்கு visittemples.com மூலியமா ஸ்ரீ மகாதேவர் கோயில் எடையார்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அதை பத்தி சொல்ல போறேன். எடையார்பாக்கம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆதி நாட்கள்ல இந்த கிராமத்தோட பேரு ராஜ வித்யாதர சதுர்வேத மங்கலம். பிற்காலத்துல தான் எடையார்பாக்கம்னு கூப்பிடுறான். இந்த கோவில் வந்து விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. கோவிலோட முழு பேரு ஸ்ரீ மகாதேவர் கோயிலா இருந்தாலும் மூலவரோட பேரு ஸ்ரீ திருப்பாத காடுடையார். இது அந்த காலத்துல கிழக்கு நோக்கி கட்டப்பட்ட கோவிலாகும். கோவில் வளாகமே சின்னது, கர்ப்ப கிரகம் அதை விட சின்னது. இந்த கோவிலோட கர்ப்ப கிரகம் வந்து கஜபுருஷ்ட வடிவில கட்டியிருக்கா. கஜபுருஷ்ட வடிவம் அப்படின்னா யானையோட பின்பக்கம் மாதிரி இருக்கும். இந்த கோவில் யாரால கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அந்த மன்னரால கட்டப்பட்டது. இவர் வந்து இவரோட ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார், சோழேந்திர சிம்மச்சாரின்னு. அவரோட ஆலோசனையின் பேர்ல குலோத்துங்க மன்னன் இந்த கோவிலை கட்டினார். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ இல்லை, மாறாக நைவேத்திய பீடம் இருக்கு. கோவிலோட மூலஸ்தானத்தை பார்த்தவாறு நந்தி வாகனம் இருக்கு. கிழக்கு நோக்கிய இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல ஸ்ரீ திருப்பாத காடுடையார் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இவர் சிவனோட ஒரு ரூபம். கோவில் மூலஸ்தானத்து பக்கத்திலே மகாவிஷ்ணுவோட ஒரு விக்கிரகம் இருக்கு. இந்த கோவில்ல நிருத்தி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறார். இந்த கோவிலோட மூலவர் சன்னதியை சுத்தி இருக்கிற கோஷ்டத்துல இருக்கிற அநேக விக்கிரகங்கள் சிதிலமடைஞ்சுதான் காணப்படுறது. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே, அதாவது எதிர்பக்கத்திலேயே ஒரு தாமரை குளம் இருக்கு. இந்த கோவிலோட இந்த தாமரை குளத்துல பூத்திருக்கிற தாமரை மலர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ இதமா கண்குளிரும் வண்ணம் இருக்குது பார்க்க. இந்த கோவிலை ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் மேற்பார்வை பார்த்துட்டு வரோம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.